அதாவது இப்படி சொல்றவன் வந்து துப்பு கெட்டவனா இருப்பான். அதான் உண்மை. அதாவது வந்து கட்டின மனைவி, அதாவது நேசிச்சு கட்டின மனைவி, காதலிச்சு கட்டின மனைவி எந்த காலத்திலயாவது வந்து கணவனுக்கு எதிராக வந்து திரும்பி வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்களா? ஒரு கணவன் மனைவி அப்படின்னா அந்த உறவு இருக்கிறதுலேயே உன்னதமான உறவு. தாய் அப்படின்னும் போது அந்த துப்புள் கொடி உறவு எவ்வளவு உன்னதமானதோ அதை மாதிரி பல மடங்கு வந்து உன்னதமான உறவு தான் கணவன் மனைவி உறவு. அப்படி இருக்கும்போது ஒரு கணவனும் மனைவியும் அவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா லவ் டுடே படப்பிடிப்பின் போது இவங்க வந்திருக்கிறாங்க. சங்கீதா லண்டன்ல இருந்து வந்திருக்கிறாங்க, டூரிஸ்டா வந்திருக்காங்க. படப்பிடிப்பு வந்து பார்த்துருக்குறாங்க. ஃபிலிம் சிட்டியில் வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு சும்மா விஜய்னும் போது பார்க்கலாமா பேசலாமா அப்படின்னும் போது அவங்க மேனேஜர் போய் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி வந்து லண்டன்லேருந்து வந்திருக்கிறாங்க ஒரு ஃபேமிலி பார்க்கலாமா அப்படின்னு. சரி வர சொல்லுங்களேன் அப்படி. அப்போ தான் விஜய் வந்து அப்கமிங்காக வந்துட்டு இருக்காரு. 1-2 படங்கள் தான் வந்து பெருசாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. பார்க்கலாமேன்னு பார்க்குறாங்க, பேசுகிறாங்க, ஒரு காஃபி சாப்பிட்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு வரலாமா அப்படின்னு கேட்குறாங்க. வீட்டுக்கு வர சொல்கிறாரு. சும்மா ஜென்ரலாக 2-3 மீட்டிங் போகுது. அது வந்து இவங்களுக்குள்ள சின்னதாக ஒரு அறிமுகத்தை ஏற்படுத்துது. அந்த பாயிண்ட் வந்து ஒரு காதலாக மாறுது. காதலாக மாறுறதுங்கிறது இவருக்கும் புரியுது, அந்த அம்மாவுக்கும் புரியுது. 2 பேருமே வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க. திருமணத்தில் முடியுது. 98 லண்டனில் ரெஜிஸ்டர் மேரேஜ் நடக்குது. 99 இங்கே சென்னையில் வந்து இப்படி இந்து முறைப்படி பார்த்தீங்கன்னா திருமணம் நடக்குது. ஸோ இப்போ கிட்டத்தட்ட பாருங்க 98னே எடுத்துங்களேன், அங்கே ஒரு 2 வருஷம், இங்கே ஒரு 26 வருஷம், 28 வருஷம் ஒரு கணவனை நம்பி ஒரு பெண் தன்னுடைய வாழ்க்கை, அது லண்டன்ல இருந்து வந்து இந்தியாவுக்கு வந்து இன்னமும் அவங்க லண்டன் சிட்டிசன் தான். இங்க வந்து அவங்க வாழ்ந்திருக்கிறாங்க. 2 குழந்தைங்க இருக்காங்க இந்த உறவுக்கு சாட்சியா. அப்படி இருக்கும்போது ஒரு கணவனுக்கு எதிராக எந்த காலத்திலயாவது மனைவி வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்களா? அதாவது வந்து இதுல அரசியல் பண்ண முடியுமா? இதுல அரசியல் பண்றதுக்கு 1% வாய்ப்பு இருக்கா? அதாவது இது எல்லாமே வந்து தங்களுக்கு சாதகமா வந்து இன்னைக்கு வந்து இருக்கிற சோசியல் மீடியாவை பயன்படுத்தி அதை தங்களுக்கு சாதகமா மாத்திக்கணும்னு நினைக்கிறாங்க தாவேகாவினர். அது ரொம்ப ரொம்ப தப்பு.